ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க டிடெக்டிவ் உஜ்வாலன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ ஒரு லைப்ரரி வச்சு நடத்தி அவருக்கும் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய கிரைம்ஸே நடக்காத ஒரு ஸ்டேஷனாக இருக்கு. அங்கே ஒரு சில சின்ன சின்ன திருட்டுகள் தான் வரும். அதையும் நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஒரு டிடெக்டிவும் கூட. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சடனா அந்த ஊர்ல ஒரு கொலை நடக்குது. அப்ப அந்த போலீஸ்காரங்களுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாதனால திருப்பி நம்ம ஹீரோவே கூப்பிட்டு சால்வ் பண்ண வைக்கிறாங்க. அவரும் களத்துல இறங்குறாரு. அவரும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலை நடந்துருது. அப்பதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு இது ஒரு சீரியல் கில்லிங் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை முடிச்சாலும் எக்ஸிகியூஷன்லையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் தான். எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கேரக்டர் இண்டிவிஜுவாலிட்டியோட சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். எல்லாரோடையுமே விங்கிலாகி வந்து படத்தை பார்க்க முடியுது. படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், படத்தில் வர இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவால தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்துருக்க இன்ட்ரோ எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் படம் பயங்கர சவுண்டான ஒரு படமாக தான் இருக்கு. அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் நம்மளால சுவாரஸ்யமா உட்காந்து பார்க்க முடியும். படத்துல ஒரு சில குறைகள் இருந்தாலும் அது பெருசா நம்ம சொல்ற அளவு கிடையாது. கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.